Hey guys, good evening. Good evening, good evening. Yes, vandachu. Mahir Pandian, vandachu. Is my audio clear? Is my volume okay? எல்லாம் ஓகேனா சொல்லுங்க, உள்ள போயிடலாம். No, I'm not waiting for more students. சார்ஜ் போட்டுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. சார்ஜ் கம்மியாக இருக்குது. சரி, யார் வந்தீங்களோ அவங்க ஓகே தான். Okay, can you see me? Yes, good evening, good evening, good evening, good evening, good evening. எல்லாம் படிச்சிட்டிங்களா? இதுக்கு மேலே நம்மளுக்கு டைம் இல்லை. சரியா சார், இதுக்கு மேலே தான் சார் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரியா? ஐ திங்க் யூ வில் பி ரெடி நவ். ஃபைன். ஹாய் கிறிஸ், ஹாய் 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 ஹாய். பரவாயில்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே இல்லையா? சண்டே ஏன்டா வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டினாங்க. இல்லை, எனக்காக ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? பட் வி ஹேவ் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது, கரண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் லெட்ஸ் கோ சூப்பர்லி ஃபாஸ்ட். சரியா? லைட் சாப்டர் நியூமரிக்கல்ஸ் நேற்று தானே பார்த்தோம். சரியா? ஸோ 1/f வச்சு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லி. சரியா? ஓகே, ஐ லெஃப்ட் ஒன்லி 4 lessons. ஐ திங்க் நீங்கள் இதுக்கப்புறம் முடிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹாவ் 2-3 shirts ஆஃப் சேம் கலர். ஓகேவா? ஃபைன். எஸ், ஓகே ஓகே, ரைட். ஃபைனா? ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. சரியா? பிஃபோர் தேட் உங்களுக்கு வந்து நான் இது சொல்லணும்னு நினச்சேன், நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரியா? ஐ வுட் லைக் டு சே யூ அபவுட் இந்த கொஷின் இருக்கட்டும், நான் சொல்கிறேன். சரியா? நேற்று நான் ஹெவி சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து நான் லென்ஸ் ஃபார்முலா வச்சு சம் சால்வ் பண்ண மறந்துட்டேன். சரியா? இருந்துச்சு சம்மு, பட் அது டக்குன்னு ஸ்கிப் ஆயிடுச்சு எங்கேயோ. ஐல் சே தட் வாட் இட் இஸ். சரியா? ஸோ லென்ஸ் ஃபார்முலா பாருங்கள். 1/f is equal to 1/v minus 1/u. கரெக்டா? ஓகேவா? மோஸ்ட்டாக கான்வெக்ஸுக்கு வந்து எப்போவுமே f பாசிட்டிவாக இருக்கும். சரியா? கான்கேவுக்கு வந்து f வந்து நெகட்டிவாக தான் வரும் எப்போவுமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? f வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து கான்வெக்ஸுக்கு. சரியா? f வந்து நெகட்டிவாக இருக்கிறது வந்து கான்கேவுக்கு. சரியா? ரிமெம்பர் திஸ் ஒன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இதுதான் நடக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதுதான் நடக்கும். சரியா? எஸ் கமெண்ட்ஸ் படிச்சிருக்கேன். சரியா? சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. சரியா? ஸ்டில் எனக்கு இங்கே ஒரு ரிமைண்டர் சொல்லுங்கள், நான் முடிச்சிடுறேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் யூ டு யூனோ திருப்பியும் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஹாவ் அ நோட் அண்ட் அ பென். சரியா? நோட் பென் இல்லாமல் நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா மறந்துடும். சரியா? ஸோ இப்போ நான் சொல்ல வந்து என் கூடவே சேர்ந்து கிறுக்குங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரைட் அ நீட் லெஜிபிள் டயக்ராம். உங்களுக்கு யாருக்கும் வீட்டில் இருக்க ரஃப் நோட்டுக்கு மார்க் கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? கிறுக்குங்க. சரியா? கிறுக்கிறதுக்கு ஒரு ரஃப் நோட் வேணும். சரியா? கண்ணால் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம நோக்குவர்மமெல்லாம் பண்ண வேண்டாம். சரியா? ரைட். ஸோ இமேஜின் இப்போ இந்த இடத்துல தான் வந்து லென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. சரியா? இமேஜின் இட் லைக் எ கிராஃப். சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். திருப்பி இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லென்ஸ் டயக்ராமை நம்ம வந்து ஒரு கிராஃபில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லென்ஸ் ஃபார்முலாவில் நாம் எந்த சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப ஈஸி. சரியா? யூஸ்வலாக இப்போ நேற்று ஒரு சம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சேம் சைஸ்க்கான ஒரு சம் பார்த்தோம் கான்வெக்ஸ் லென்ஸில். அதாவது இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் அட் 2f, இமேஜ் இஸ் ஆல்சோ ஃபார்ம்ட் அட் 2f அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? அதே டயக்ராமை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். சரியா? ஸோ இமேஜின் இதுதான் 2fன்னு வச்சுக்கலாம். சரியா? இமேஜ் வந்து இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து இப்படி இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஆப்ஜெக்ட் எந்த சைடில் பிளேஸ் ஆகிருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் பிளேஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ யூ வந்து நீங்கள் கான்கேவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஆப்ஜெக்ட் எப்பவுமே எந்த பக்கம் வைப்பீங்க? ஆப்ஜெக்ட் எப்பவுமே வந்து டு த லெஃப்ட் சைட். எனக்கு லெஃப்ட் சைட் தான் வைப்பீங்க. கரெக்டாக? ஸோ யூ வந்து வில் ஆல்வேஸ் பி நெகட்டிவ் irrespective ஆஃப் கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். அது கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் சரி, கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே யூ நெகட்டிவாகத்தான் இருக்கும். இதை மாற்றவே முடியாது. ஓகேவா? ரைட். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கடைசி ஒரு 2 நாளாக அதை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சரியா? நேற்று ஒரு லைவ் போயிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் லைவ் போயிருக்கு. இது 2 லைவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகேவா? ஃபைனா? சரியா? ஸோ இது வந்து நெகட்டிவ். சரியா? ஸோ யூ வந்து நெகட்டிவ்னு எங்கே போடணும்? வென் யூ வந்து எப்பவுமே நெகட்டிவ் தான். சரியா? ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். சரியா? வி வந்து வினா என்னது? இமேஜ் இல்லையா? வி வந்து இந்த சைடில் வருது அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில், அதாவது ரியல் இன்வெர்ட்டட்லாம் எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் தான் வரும். சரியா? வர்ச்சுவல் எஃபெக்டெல்லாம் எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் தான் வரும். சரியா? ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வி இந்த சைடு வருதுன்னு தெரியுதோ அப்போல்லாமே வந்து வி பாசிட்டிவாக இருக்கும், இமேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சரியா? சப்போஸ் வந்து இது வந்து வர்ச்சுவல் இமேஜ் கான்கேவ் லென்ஸை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை கான்வெக்ஸ்லேயே வந்து இந்த இடத்துல பிட்வீன் எஃப் அண்ட் பி, பிட்வீன் எஃப் அண்ட் ஆப்டிக் சென்டர், அந்த இடத்த வச்சு கொஸ்டின் வராங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன இமேஜ் வரும்? வர்ச்சுவல் எரெக்ட் இமேஜ் தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல தான் இமேஜ், இந்த இடத்துல எங்காச்சும் இமேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போது வி வில் பி நெகட்டிவ். சரியா? ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன்ஸோட சிம்பிளான ஃபார்முலா. சரியா? கான்வெக்ஸுக்கு எப்போ பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவுக்கு எஃப் நெகட்டிவாக இருக்கும். சரியா? யூ வில் ஆல்வேஸ் பி நெகட்டிவ். சரியா? வி வந்து இடத்த பொறுத்து மாறும். ரியல் இன்வெர்ட்டட்னா வி வந்து பாசிட்டிவாக இருக்கும், வர்ச்சுவல் எரெக்ட்னா வி வந்து நெகட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஹவு டு ஃபைண்ட் ஆப்ஜெக்ட் இமேஜ் அண்ட் இமேஜ் ஹைட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹைட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? h dash by h இருக்கு இல்லையா? சரியா? அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து v by uன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, m is equal to v by u, இதை வச்சு மேக்னிஃபிகேஷன் வச்சு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹைட் கேட்குறான்னா யாராவது ஒருத்தரோட ஹைட்டை கொடுத்துருவான். சரியா? எய்தர் ஆப்ஜெக்ட் ஹைட் இல்லை இமேஜ் ஹைட். சரியா? காருண்யா ஃபுல் சாப்டர் தான் ஐ எம் ட்ரைங் டு ரீகால். சரியா? நான் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் போக மாட்டேன், டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஐ திங்க் யூ வில் நோ. சரியா? எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸோ அதெல்லாமே வந்துடும், டோன்ட் வரி. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதெல்லாம் சொல்லிடுவேன், டோன்ட் வரி. சரியா? ஓகே. ஸோ இதான் இது நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரியா? தட்ஸ் வாட் ஐ ட்ரை டு ரீகால் நவ். சரியா? ஓகே. நேற்று நான் நிறைய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். லைட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், எலக்ட்ரிசிட்டி பற்றி பேசியிருந்தேன், கேலரி மீட்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சரியா? நிறைய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், ப்ரிசம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சரியா? ஓகே. நியூமரிக்கல்ஸ் இம்பார்ட்டண்ட்டா? ஆமாப்பா கிறிஸ் நியூமரிக்கல்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். நியூமரிக்கல்ஸ் ஃபார்ம்ஸ் அட்லீஸ்ட் 40% ஆஃப் யர் பேப்பர். நியூமரிக்கல்ஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மார்க் ஆவரேஜில் தான் வரும், டாப்பர் மார்க் வராது. நான் அதனால தான் 3 நாளாக நியூமரிக்கல்ஸை கற்றுக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 days பிஃபோரும் சொன்னேன், நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். நியூமரிக்கல்ஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் மார்க்கில் தான் அவங்க போய் ஃபிசிக்ஸ் மார்க் செட்டில் ஆகும். ஓகேவா? இந்த நீட் ஐஐடி எய்ம் பண்ணுறவங்கலாம் நியூமரிக்கல்ஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரியா? இன்கேஸ் நான் நீட் ஐஐடி கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னா யூ நீட் நியூமரிக்கல்ஸ். சரியா? ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஸ்கூல் என்ன பண்ணுவான்னா உங்கள் பேப்பர் எடுத்து ஏன் பிசிஎம்மில் மார்க் குறைஞ்சிருக்குன்னு தான் கேட்பான். சரியா? அப்போ வந்து நம்ம பதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த க்ரீன் கலர் மார்க் ஷீட்டை முடிஞ்ச லெவலுக்கு ஹை வெயிட்டேஜ் ஷீட்டாக மாற்றுற வேலையை பார்க்கணும். ஓகேவா? ஃபைன். எஸ். ஓகே. ஸோ கமான், திஸ் ஒன் நியூக்ளியர் எனர்ஜி. நேற்று வந்து நான் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி பேசவே இல்லை. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன வரும்? அதாவது ஒரு சோடியம் ஆட்டம்ல இருந்து மெக்னீஷியம் ஃபார்ம் ஆயிருக்கு பை எமிட்டிங் விச் பார்ட்டிகல் இஸ் திஸ்? பீட்டா பார்ட்டிகல். கரெக்டாக? பீட்டா பார்ட்டிகல். ஏசி அண்ட் டிசி இஸ் அ பியோர் தியரி பேப்பர். சரியா? அதில் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லைப்பா. ஆக்சுவலாக ஏசி பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலேருந்து மெக்கானிக்கலாக மாற்றும். டிசியோட பிரின்சிபல் தான் வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து மெக்கானிக்கலாக மாற்றும். ஏசியோட பிரின்சிபல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். அப்புறம் இந்த நடுநடுவில் சின்ன சின்ன விஷயம் இருக்கும். லைக் வந்து இந்த ஸ்லிப் ரிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பிளிட் ரிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து இந்த ஏசியில் கிராஃப் வரும் அதை கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எதில் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சிம்பிள் தியரி கொஷின்ஸ் தான் வந்து ஏசிடிசியில் கேட்பாங்க. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு மண்டை உடச்சவர்களுக்கு எதுவுமே இல்லை சார். அப்பவும் வேணும் அப்படின்னா சிம்பிளாக ஏசி ஜென்ரேட்டர் பிரின்சிபல், டிசி மோட்டார் பிரின்சிபல் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா அனிமேஷனோட வீடியோ வரும். சரியா? அனிமேஷனோட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர். சரியா? உங்களுக்கு எக்ஸாமில் வீடியோ ஓடும் மண்டையில். ஓகேவா? வில் ஒன்லி நியூமரிக்கல்ஸ் கம் ஃப்ரம் கேலரிமெட்ரி? பிரதோஷ் வாய்ப்பு இருக்குது. பிரதோஷ் நியூமரிக்கல்ஸ் மட்டும்தான் கேலரிமெட்ரியில், பிகாஸ் கேலரிமெட்ரியில் டெஃபினேஷன் வைஸ் கேட்கணுன்னா 2-3 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னென்னா நியூமரிக்கல் கண்டிப்பாக வரும் கேலரிமீட்டரில். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பற்றி சொல்லணுமா? சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது.
ஒரு கரண்ட்டே போகல அப்படின்னா கூட சரியா, ஒரு காயில் இருக்குன்னு வச்சுங்களேன், இமேஜின் அ காயில் ஹியர் சரியா, இந்த காயில் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த காயிலில் வந்து நீங்கள் எதுவுமே கனெக்ட் எல்லாம் பண்ணல, அது பாட்டு சும்மா ஒரு காயிலை சுற்றி வச்சுருக்கிறீங்க சரியா. இவர் என்ன சொல்கிறாரு, ஃபாரடே லென்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற காயிலில் சின்ன சின்னதாக வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா, சின்ன சின்னதாக ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பெருசாக ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, ஒரு சாஃப்டான அயன் ராட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சாஃப்டான அயன் ராடை வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வென் யூ இன்சர்ட் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளக்ஸ் டிஸ்டர்ப் ஆகி ஒரு சின்ன கரண்ட் வந்து அந்த ஒயர் மூலயமா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது அதுதான், ஒரு ரொம்ப சின்ன ஸ்மாலான ஒரு டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோதான். ஓகே ஃபைனா, எஸ் 12 mg இது வந்து ஒரு பீட்டா கரெக்டாக. ஸோ பீட்டா பார்ட்டிக்கல் என்ன ஆகும், மேலே நோ சேஞ்ச், மேலே எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, கீழே மட்டும் +1 ஆகும். ஸோ கீழே வந்து 12 ஆகும். அதுக்கு என்ன சொல்லியிருப்போம், x is equal to மேலே 0, கீழே வந்து z + 1, இதுதான் பீட்டாவோட ஃபார்முலா. ஐ திங்க் யூ நோ திஸ் இல்லையா, ஆமாம் தானே. இந்த இடத்துல பாருங்கள், மேலே வந்து 4 மைனஸ் ஆகிருக்கு, கீழே வந்து 2 மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல யார் வருவா, ஹீலியம் 2 4. வாட் இஸ் ஹீலியம், ஹீலியம் பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பார்ட்டிகல், ஆல்ஃபா பார்ட்டிகல் சரியா. இங்கே ஸ்லைடில் இருக்கிறது நான் நடத்தலை சரியா, நீங்கள் கேட்குறது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐ எம் அட்ரஸிங் ஆல் த சாப்டர்ஸ் சரியா. டைப்ஸ் ஆஃப் லீவர்ஸ், ஒன் ஸ்மால் ரீகேப் சார். லீவர் 1 அதிகமாக கேள்வி லீவர் 1ல் கேட்குறதுக்கு டவுட்டு தான், ஏன்னா வந்து லீவர் 1 ரொம்ப சிம்பிள், ஃபல்க்ரம் நடுவில் இருக்கும், லோடு எஃபர்ட் எந்த பக்கம் வேணால் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம் சரியா. லீவர் 2 லோடு நடுவில் இருக்கும் சரியா, ஃபல்க்ரம் ஒரு முனையில் இருக்கும், எஃபர்ட் ஒரு முனையில் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. மூணாவது இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து வீல் பேரோ எல்லாம் சொல்லலாம், நட் கிராக்கர் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம் சரியா. தேர்ட் ஒன் இப்போ கிளாஸ் 3 லீவர் எஃபர்ட் நடுவில் இருக்கும், ஃபல்க்ரம் லோட் எந்த பக்கம் வேணால் இருக்கும் சரியா. பாடியிலே வந்து இருக்கும் இல்லையா, பாடியிலே வந்து இந்த கை இதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்கல்லு சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. லீவர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு they will ask for கிளாஸ் கேட்டு என்ன கிளாஸ் ஆஃப் லீவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது கேட்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க சரியா. என்னப்பா அது M1 C1, ஓகே ஓகே அந்த ஃபார்முலாவா, ஓகே சஞ்சனா, ரைட் ஓகே சஞ்சனா, எஸ் சஞ்சனா, காட் இட் ரைட், ஓகே ஓகே ஃபைன் சரியா. ஸோ சின்ஸ் சஞ்சனா ஆஸ்க்டு கேலரி மீட்டர் நேற்று நான் சொல்லியிருந்தேன் சரியா, நேற்று நான் வந்து ஒரு சம் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் சரியா. இப்போது 2 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சரியா. அயன் இருக்குது, வாட்டர் இருக்குது. அயன் வந்து அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கும், வாட்டர் கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சரில் வந்து நிற்கும், அது நமக்கு என்னன்னு தெரியாது சரியா. அயன் மாஸ் M1 வச்சுக்கலாம், அயனோட ஸ்பெசிஃபிக் C1, வாட்டரோட மாஸ் M2, வாட்டரோட ஸ்பெசிஃபிக் வந்து C2. இது வந்து இப்போ இது இருக்கிற டெம்பரேச்சர் T1 வச்சுக்கலாம், இப்போ இது இருக்கிற டெம்பரேச்சர் வந்து T2ன்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ அயன் ஹீட்டை கொடுக்க போது வாட்டர் ஹீட்டை வாங்கிக்க போகுது, ஹீட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட். இதுதான் கேலரிமீட்டர் பிரின்சிபல் கரெக்டாக. ஸோ M1 C1 அதான் நம்ம இது பார்த்துருக்கோம்ல, ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, Q is equal to MC del T, அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஹீட் லாஸ்ட் MC del T கரெக்டாக. ஸோ del Tனா என்னது, டிஃப்ரென்ஸ், T1 மைனஸ் TF. அதே மாதிரி ஹீட் கெயின்டு அதே ஃபார்முலா, ஹீட் எனர்ஜி சரியா. ஸோ M2 C2 TF மைனஸ் T2, இதுதான் அந்த ஃபார்முலா. இதுதான் நம்ம இப்போ ஆல்ரெடி படிச்சது தான், MC del T படிச்சிருப்போம்ல, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சரியா. அதே ஃபார்முலாவை தான் கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சுருக்கானுங்க, அவ்வளோதான் சரியா. இந்த ரேடியோ ஆக்டிவ் கொஷினை திரும்ப எக்ஸ்பிளைனா, இது ஒன்றும் இல்லைப்பா ஆக்சுவலாக. சி இது ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட் கரெக்டாக. சாரி இதுவும் ப்ராடக்ட், சாரி மை மிஸ்டேக் சாரி இது ரெண்டுமே ரியாக்டன்ட், இதுவும் ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட், இதுவும் ப்ராடக்ட். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டில் மேலே என்ன நம்பர் இருக்குது, 24 இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 24 வரணும். இங்கே 0 இருக்கா, 24 + 0 தான் 24 கரெக்டாக. இங்கே பாருங்கள் 11 இருக்கா, ஆனால் இங்கே பாருங்கள் -1 இருக்குது. அப்போது 12 - 1 தான் 11, ரியாக்டன்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கரெக்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது, 12 24 அவ்வளோதான் சரியா. இங்கே பாருங்கள் 92 இருக்கா, பட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே 2 ஒருத்தன் தேவைப்படும், 90 + 2 தான் 92 கரெக்டாக. இங்கே பாருங்கள் 234 இருக்கா, இங்கே 238 இருக்கா, அப்போ மேலே ஒருத்தன் 4 வரணும்.
சரியா 2,4ன்றது யார் ஈலியம் அது தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது 2,4ன்றது ஈலியம் சரியா அவ்வளோதான் ப்ராடக்ட்டில் கீழேயும் மேலேயும் கரெக்டாக இருக்கணும் மேலே கீழே அதிகமாக இருக்கணும் அவ்வளோதான் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஃபுல் தியரி ஷாரன் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஃபுல் தியரி ஸோ ஆனால் கண்டெய்னரையும் ஆட் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க சார் கண்டெய்னர் எப்போ தெரியுமா ஆட் பண்ணுவாங்க கண்டெய்னர் வந்து கொஷின் நல்லா பாருங்கள் கொஷின் நல்லா பார்க்கும்போது அந்த வெஸ்ஸலோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியும் சேர்த்து கொடுத்து வச்சுருப்பாங்க சரியா விச் மீன்ஸ் வாட் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா தண்ணி கண்டெய்னருக்குள்ளே இருக்கும் இல்லையா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கண்டெய்னர் வந்து நில்லுன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க அதோட சூடு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க சரியா நைஸ் கொஷின் ஓகேவா ஆனால் சில இடத்துல வந்து அந்த காப்பர் வெசல் இருக்குல்ல காப்பரோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியும் சேர்த்து கொடுத்து வச்சுருப்பான் ஓகேவா இப்போ நான் இந்த அயன் பாலத்துக்கு உள்ளே போடும்போது என்ன ஆகும் தண்ணி மட்டும் சூடாகாது காப்பரும் சேர்ந்து சூடாகும் கரெக்டாக அப்போ ஹீட்டை லூஸ் பண்ண போகிறது வந்து அயன் மட்டும்தான் ஆனால் ஹீட்டை கெயின் பண்ண போகிறது தண்ணியும் தண்ணி இருக்கிற கண்டெய்னரும் ரெண்டுமே சேர்ந்து வரும் கரெக்டாக ஸோ அப்போ நான் M1C1 ΔT எடுத்துப்பேன் யார் அயனு கூடவே I will also take it for M2C2 ΔT of copper as well as M3C3 ΔT of water சரியா ரெண்டு பேருமே ஹீட்டை கெயின் பண்ணிக்க போகிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லூஸ் பண்ணிக்க போகிறாங்க அதுதான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கண்டெய்னரை சேர்த்து பண்ணுறது செக்ஷன் ஏ fill in the blanks எந்த மாதிரி கேட்கலாம் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் செக்ஷன் ஏ fill in the ஆக்சுவலாக அதோ இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி அண்டர்லைனில் ஒன் வேர்டில் சாய்ஸில் அந்த மாதிரி தான் கேட்பாங்க சரியா ஓகேவா ஃபைனா ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ ஃபார் அவர் நெக்ஸ்ட் கொஷின் சரியா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் ரேடியோ ஆக்டிவிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க X3 172 69 கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ X3 இது அவங்களே கொடுத்துட்டாங்க 69 172 ஓகேவா ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா ஓகேவா ஸோ வாட் இஸ் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இதை மட்டும் சொன்னால் போதும் ஓகேவா ஆல்ஃபா பார்ட்டிக்கல்லாம் என்ன ஆயிருக்கும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் லெசனில் வந்து உங்களுக்கு அதிகமாக இது தான் கேட்பான் ஸ்பெக்ட்ரமாக கேட்டிங்க கரெக்ட் ஸ்பெக்ட்ரமில் வந்து ப்ரிசம் கேட்பான் கண்டிப்பாக ப்ரிசம் கேட்பான் யூசஸ் ஆஃப் ஸோ அப்ளிகேஷன்ஸ் கேட்பான் சோனாரில் வந்துட்டு பாருங்கள் சாரி இது இப்போ அந்த ஒய் ஸ்கை அப்பியர்ஸ் ஒயிட்டு நைட் டைமில் ஏன் பிளாக்காக இருக்குது ஒய் தேர் இஸ் டிலேடு சன்ரைஸ் ஏர்லி சன்செட் ரெயின்போக்கு காரணம் என்ன வாட் ஹேப்பன்ஸ் இன் ரெயின்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ வாட்டர் ட்ராப்லெட் அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் கிவ் ரீசன் அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்க ஓகேவா பிளாக் அண்ட் டேக்கிள் வரைய சொல்லுவாங்க சரியா அதை வச்சு உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மட்டும் தான் கேட்பான் எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 4 புள்ளி இருந்தால் 4 மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 5 புள்ளி இருந்தால் 5 மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அதில் ரொம்பலாம் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் ஸ்பெக்ட்ரம் நேற்றே சொன்னேன்ப்பா ஸ்பெக்ட்ரமில் ப்ரிசம் தான் அதிகமாக கேட்பான் மீதி எல்லாமே தியரி தான் அதில் சரியா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கலர் தான் அங்கே அதிகமாக கேட்டிருப்பான் சரியா எது அதிகமாக டீவியேட் ஆகும் எது கம்மியாக டீவியேட் ஆகும் எதுக்கு வேவ் லென்த் அதிகம் எதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம் சரியா 3 லைட்டு கொடுத்துட்டு எது அதிகமாக டீவியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெட் வயலட் க்ரீன் விச் இஸ் மோஸ்ட் டீவியேட்டட் விச் இஸ் லீஸ்ட் டீவியேட்டட் ரெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறான் ஏன் யூஸ் பண்ணுறான் வயலட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறான் ஏன் யூஸ் பண்ணுறான் அந்த மாதிரி தான் கேள்வி வரும் கேன் ஐ குட் ரேடியோ ஆக்டிவிட்டி ஷாரன் குவிட் பண்ணுறவங்களுக்கு பெரிய வர்த்தான லெசன்லாம் இல்லை இது அவ்வளோதான் லெசனே அவ்வளோதான் கொஷின் பேப்பர் டஃப்பாக வராது சைரஸ் டோன்ட் வரி கொஷின் பேப்பர் இஸ் ஒன் பி டஃப் நேற்று நடத்துறது புரியுது இன்றைக்கி நடத்துறது உங்களால் கிராஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது சரியா கம்ப்ளீட்டாக பிளாங்காக போகாமல் பாருங்க ஓகேவா இங்கே ஒரு லைவ் போயிட்டுருக்குன்னு கூட தெரியாமல் சில பேர் உட்காந்து காலாடிட்டு உட்காந்துருப்பான்ல அவனுக்கு தான் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும் சரி அதர்வைஸ் வில் பி ஃபைன் ஓகே ஸோ 69 என்ன ஆகும் ஹீலியம் -2 ஆனால் தான் இங்கே வந்திருக்கும் அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் 71 வந்திருக்குமா சரியா மேலே வந்து என்ன இருக்கும் 176 ஆகிருக்கும் கரெக்டாக ஏன்னா அப்போ தான் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் ஆகிருக்குன்னு அர்த்தம் சரியா திருப்பியும் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்போ இங்கே என்ன வரும் 73 வந்திருக்கும் மேலே வந்து இன்னும் ஒரு 180 போயிருமா கரெக்டாக இங்கே வந்து பீட்டாவில் மேலே எந்த மாற்றமும் இல்லை சரியா கீழேனா ப்ளஸ் ஆகிருக்கணும் சரியா பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணுறேன் 72 சரியா ஸோ 180 72 இஸ் த ஆன்சர் ஃபைனா
Okay, got it. Step up and step down transformer. Step up and step down transformer definition நீங்கள் படிச்சிருவீங்கன்னு தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ரேஷியோஸ் இருக்கும்ல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அந்த இபினால இருக்கும்ல, அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. சரி, அதை வச்சு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் அந்த ரேஷியோ ஒரு டப்பா போட்டிருப்பாங்க, ப்ளூ கலர் டப்பா போட்டு வச்சுருப்பாங்க செரீனா புக்கில். சரியா? 1 மார்க் கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் கண்டிப்பாக வரும். 1 மார்க்ஸ் கேட்காத லெசனும் இருக்காது. செக்ஷன் ஏல எல்லா லெசனும் கேட்பான். செக்ஷன் ஏல எல்லா லெசனும் கேட்பான். ஓகேவா? ஓகே, நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ சைடில் நோட்டு பென் இல்லாமல் நான் கண்ணிலே நோக்கு வர்மம் பண்ணுவேன்னு உட்காரக்கூடாது. சரியா? தட் ஓன்ட் ஹெல்ப், தட் ஓன்ட் பி ஹெல்பிங். சரியா? ஸோ அதனால் வந்து மேக் ஷோர் தேட் யூ மேக் இட் சூன். சரியா? எனக்கு மைக்ஸ் எல்லாமே பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால் வில் ஃபினிஷ் ஃபாஸ்ட். ஓகே ஃபைன். இதை நம்ம நேற்று பார்த்த கொஷின் தான். பெனட்ரேட்டிங் பவர் இருக்கிறதுலே வந்து எதுக்கு அதிகம்? அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெனட்ரேட்டிங் பவர் வந்து காமா அதிகம், அதை விட்டால் பீட்டா அதிகம், அதை விட்டால் லாஸ்ட்டாக தான் ஆல்ஃபா வரும். சரியா? அயனைசிங் பவர் அப்படியே உள்ட்டா, ஆல்ஃபா அதிகம், பீட்டா அதை விட கம்மி, காமா அதை விட கம்மி. அயனைசிங் பவர். பயாலஜிக்கல் எஃபெக்ட் காமா தான் அதிகம், பீட்டா. ஏன்னா இதான் வந்து இட் வில் கில். சரியா? அந்த கொஷின் வந்து பிரியதர்ஷினி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினே ஒன்று பார்த்தேன். சரியா? சார் சேம் இந்த கலரா எல்லோ தானே, நல்லா தானே தெரியுது. ஓகே ஃபைன். பேப்பர் வில் பி ஈஸி, டோன்ட் வரி. எபிக் கேமிங் பேப்பர் வில் பி ஈஸி, டோன்ட் வரி. அசண்டிங்க நான் உல்ட்டாவாக எழுதிட்டேன்னா சரி, ஓகே, நீங்கள் திருப்பி போட்டு எழுதிக்கங்க. நான் சிம்பிள்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சரியா? ஃபைனா? ரைட். ஓகே சார், இது கூலிங் கர்வை பற்றி சொல்லுங்கள் சார். திஸ் இஸ் த கூலிங் கர்வ். சரியா? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ் கட்டி வந்து -10 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. நான் சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணுறேன். 5 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ், அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் ஹீட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் கை எடுத்துடுறேன். சரியா? நான் ஸ்டவ்வை இதுக்கு மேலே டச் பண்ண போகிறது கிடையாது. விச் மீன்ஸ் வாட்? ஐ எம் ஜஸ்ட் த ஜூல்ஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கெட் அப்வர்ட்ஸ். த ஜூல்ஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஹீட் அப் த வாட்டர். அவ்வளோதான். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஹீட் கொடுக்க ஐஸ் கட்டியாக இருக்கிற அந்த தண்ணி, சரியா, ஐஸ் கட்டி கொஞ்சமாக சூடேறி 0 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டு போகிறத நல்லா கிளியராக உங்களால் கவனிக்க முடியும். கரெக்டாக? ஹீட் சப்ளையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். பட் அட் எக்ஸாக்ட்லி 0 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹீட் சப்ளை இருக்கும், ஆனால் கர்வ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். சரியா? ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், ஹீட் சப்ளை நான் ஸ்டாப் பண்ணல. கிராஃப் இங்கே வந்து ஹீட் சப்ளை 600 ஜூல்ஸ், 700 ஜூல்ஸ், 800 ஜூல்ஸ் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் the temperature stayed at 0 degree Celsius. டெம்பரேச்சர் ஃப்ளாட் அடிச்சிருது. 0 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ளாட் அடிச்சிருச்சு. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃப்ளாட் அடித்ததுக்கு காரணம் வந்து என்னென்னா, அதான் லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. லேட்டன்ட் அப்படின்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். சரியா? இந்த கொடுக்குற மொத்த ஹீட்டுமே வந்து என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுதே தவிர, நம்ம வந்து டெம்பரேச்சர் ஏற்றுறதுக்கான ஹீட் கிடைக்கல. ஃபுல்லாக வந்து இட் கெட்ஸ் ஃப்ளாட்டட் அவுட். சரியா? திருப்பியும் வந்து என்ன ஆகும், ஐஸாக இருக்கிறது கம்ப்ளீட்டாக வாட்டராக மாறிடும். சரியா? ஐஸாக இருக்கிறது கம்ப்ளீட்டாக வாட்டராக மாறின உடனே திருப்பியும் டெம்பரேச்சர் ஸ்வைன்னு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் டில் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் திருப்பியும் ஃப்ளாட் அடிக்கும். ஏன் ஃப்ளாட் அடிக்கும்? ஏன்னா அது கேஸாக மாறப்போகுது. சரியா? அந்த ஃப்ளாட் அடிக்குது இல்லை, அந்த ஃப்ளாட் அடிக்கிற இடம் பேர் தான் வந்து லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏறுது இல்லை, அது பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த இடம் வந்து mc∆T. ஃப்ளாட் அடிக்கிற இடம் ml, லேட்டன்ட் ஹீட். இப்படி ஸ்ட்ரெயிட் அடிக்கிற இடம் வந்து mc∆T. சரியா? ஃப்ளாட் அடிக்கிற இடம் வந்து ml. சரியா? அவ்வளோதான். நீங்கள் இதை வச்சே சம் போட்டுடலாம். ஓகேவா? ஒரு ஐஸ் வந்து வாட்டராக மாறுது அப்படின்னா அப்போ அந்த லேட்டன்ட் ஹீட்டை தாண்டி தான் mc∆Tக்குள்ளே போயிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ml + mc∆T இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. ஓகே, அசெண்டிங் ஆர்டர் கொஷின் ப்ரோ. சாரி ப்ரோ, நான் உல்ட்டாவே எழுதிட்டேன், பட் சிம்பிள் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் திருப்பியுங்க. ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தால் எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குமா? ஃபிசிக்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. கரெக்டாக கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸி தானே.
எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் ஈஸி. ரிலேட்டிவ் தானே, ரிலேட்டிவ் ஃபேக்டர் தானே. ஒரு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக ரிலேட்டிவ் ஃபேக்டர் தான். சரியா? ஸ்கூல்லலாம் எனக்கு எல்லா கொஷின் பேப்பரும் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் சரவணன் சாருக்கு எல்லா கொஷினும் ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான். ஓகேவா? 2 பேர் எப்படி படிச்சிருக்கோன்றது இருக்குல்ல ஏதோ. ஓகேவா? ஸ்கேல் லீவர் பேஸ்டு ஸ்கேல் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த 2 days அண்ட் யுவர் லைவ் டிப்ஸை வீடியோ பார்த்தா நல்ல மார்க் வாங்க முடியுமா சார்? கண்டிப்பாக வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சார். சரியா சார்? டெல்டா டைம்னா வாட் இஸ் டெல்டா டைம்? சார் லீவர் பேஸ், ஓகே, ஐல் சே ஒர்க் எனர்ஜி பவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். எடுத்திருக்கேன், யூ வில் சி. எஸ் சைரஸ், யூ கேன் டூ இட், டோன்ட் வரி. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், கேட்டோடனே வந்துச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. லீவர் பேஸ்ட் சம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரியா? இதை லீவர் பேஸ்ட் சம்னு சொன்னாலும் சரி, இல்லை பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்னு சொன்னாலும் சரி. சரியா? லேட்டன்டி டெஃபினிஷன் சொல்லுங்கள் சார். லேட்டன்டி டெஃபினிஷன்றது ஒன்றும் கிடையாது, டெஃபினிஷன்னா கேட்க மாட்டாங்க. சரியா? லேட்டன்டினா ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டேட் சேஞ்ச் நடக்கும்போது ஐஸ்லேருந்து வாட்டரோ இல்லை வாட்டர்லேருந்து கேஸாக மாறுது அப்படின்னா கொடுக்குற ஹீட் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற அந்த ஐஸோட பாண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. ஐஸோட பாண்ட், கைனட்டிக் எனர்ஜி, மாலிகூல்ஸ், அந்த ஒவ்வொரு மாலிகுலும் பிரிஞ்சு அப்படி லிக்விடாக மாறத்துக்கே மொத்த எனர்ஜியும் காணாமல் போயிடும். அப்போது தெர்மாமீட்டரை ஏற்றுறதுக்கு எந்த ஒரு டெம்பரேச்சருமே மிச்சம் இருக்காது. அது பேர் தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கெமிஸ்ட்ரி லைஃப் கண்டிப்பாக இருக்கும், டோன்ட் வரி. சரியா? ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், யூனிஃபார்ம் மீட்டர் ராட் இஸ் பேலன்ஸ்ட் அட் 70 சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், மீட்டர் ராட் அப்படின்னாலே 100 சென்டிமீட்டர் தான். 100 சென்டிமீட்டர் ராட் வந்து எந்த இடத்துல பேலன்ஸ் ஆகும்? 50 சென்டிமீட்டர் தான் பேலன்ஸ் ஆகும். சரியா? நான் இந்த கொஷின் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு கொஷின் மாடல் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே இதான் ஹையஸ்ட் மாடல் அப்படின்னு கேட்டால் இந்த மாடல் தான் கேட்பாங்க. சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 70 சென்டிமீட்டர் மார்க்கில் கேட்குறாங்க. 70 சென்டிமீட்டர் மார்க்கில் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? சஸ்பெண்டிங் a weight of 50 gram 50 gf at 40 சென்டிமீட்டர். சரியா? கரெக்டாக ஒரு 40 சென்டிமீட்டரில் நமக்கு 50 கிராம் ஃபோர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. சரியா? 40 சென்டிமீட்டர்னால் 40 சென்டிமீட்டர் எடுத்துக்கூடாது. பேலன்ஸ் பண்ணுற இடத்துல இருந்து வாட் இஸ் த அந்த லோட் ஆர்ம் என்னன்னு சொல்லி அதை தான் எடுக்கணும். ஸோ இது வந்து 30 சென்டிமீட்டர். சரியா? சம் போடும்போது பார்த்துக்கலாம். அண்ட் 200 கிராம் ஃபோர்ஸ் அட் 95 சென்டிமீட்டர். கரெக்டாக 95 சென்டிமீட்டர் இங்கே வருமா? சரியா? ஸோ 95 சென்டிமீட்டரில் 200 கிராம் ஃபோர்ஸ் வரும். சரியா? பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா, இந்த ஸ்கேல் கரெக்டாக பர்ஃபெக்டாக 50ல் பேலன்ஸ் ஆகலை. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகும்? 50 சென்டிமீட்டரில் அந்த ஸ்கேலோட மொத்த வெயிட்டும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்கல்ல, மொத்த வெயிட்டுமே ஒரு மையப்புள்ளியில் ஆக்ட் ஆகும். சரியா? அதுவும் வந்து என்ன பண்ணும், அந்த வெயிட்டை வந்து புல் டவுன் பண்ணுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த 50 சென்டிமீட்டர் ஃபோர்ஸில் தான் வந்து என்ன ஆகும், கரெக்டாக இந்த இடம்க்குள்ள 50 சென்டிமீட்டர் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கேலோட வெயிட்டும் வந்து கீழே வரும். அவங்க கேட்டதே அதுதான், calculate the weight of the meter scale. 50 சென்டிமீட்டர் கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டில் தான் ஸ்கேலோட மொத்த வெயிட் ஆக்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் சாயும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணால் அந்த இடத்துல இல்லை, பேலன்ஸ் பண்ணணும் தள்ளி பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, எஸ் தேங்க்யூ அட்மின் சார். ஓகே ரைட் சார். கெமிஸ்ட்ரி ஈஸியா இல்லை ஃபிசிக்ஸ் ஈஸியா? திருப்பியும் வந்து அது ரிலேட்டிவ் தான். சரியா? இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தானே. சரியா? படித்தா ஈஸி, அவள் தான் பாருங்கள் சார் சிம்பிளாக சொல்லிட்டார். படித்தா ஈஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஃபைனா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இதெல்லாமே லெஃப்ட் சைடா, இதெல்லாமே ரைட் சைடா? சரியா? ஸோ கால்குலேட் த ஃபோர்ஸ். 50 இன்டூ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? 40 - 70 30 ப்ளஸ். ஓகேவா? இங்கே இது வந்து வெயிட்டு, இது டிஸ்டன்ஸ். கரெக்டாக? மீட்டர் ஸ்கேலோட வெயிட் எனக்கு தெரியுமா? தெரியாது. எக்ஸ் இன்டூ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திம்? 70 - 50 20 இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், 90 மைனஸ் இது வந்து 15 சென்டிமீட்டர். கரெக்டாக? 200 இன்டூ 25 சென்டிமீட்டரா? சாரி 15 தான். ஃபைனா? சாரி 25 தான். ஓகேவா? 25 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 50 இன்ட்டு இது வந்து என்ன வரும்? 5 3s are 15,500 ப்ளஸ் 20x இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு வந்து 5000 வந்திருக்குமா? சரியா?
இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 20யோட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். புரியுதா? Which is more painful, 100 cc steam or 100 cc water? Why? நல்ல கொஷின். சரியா? ஸ்டீம் தான். ஏன்னா நல்ல கொஷின் ஆக்சுவலாக. பிரியதர்ஷினி, ஐ ஆம் ரிப்பீட்டிங் த கொஷின். சரியா? 100 cc ஸ்டீம் மேலே கொட்டினா வலிக்குமா, இல்லை 100 cc வாட்டர் கொட்டினா அதிகமாக வலிக்குமா? லுக் அட் த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா எது அதிகமான கைனட்டிக் எனர்ஜியில் இருக்கும் அப்படின்னா ஸ்டீம் தான். கரெக்டாக? எதோட கைனட்டிக் எனர்ஜியும் எது வந்து அதிகமான ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் தான். சரியா? ஸோ அதனால் வந்து பாய்லிங் வாட்டரை விட ஸ்டீம் தான் அதிகமான எரிச்சலை, பெயின்ஃபுல்லை, ஹார்ம்ஃபுல்லாக இது பண்ணும். ஃபைனா சார், 10 பேருக்கு சாய்பாபா ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணால் சென்டம் எடுக்கலாமா? 10 பேருக்கு சாய்பாபா ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணாமல் 10 சம்மை அனுப்பி அதை ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா சென்டம் கேரண்டி. சென்டம் கேரண்டி. ஓகேவா? ஓகே ஓகே. எஸ் எஸ் எஸ். ஸ்டீம். சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் சம் அகெயின்? ஆதித்யா, எஸ் ஐ வில் சே. சரியா? ஐ யூஸ் கலர். சரியா? 70 சென்டிமீட்டர் மார்க்கில் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. சரியா? லெஃப்ட் சைடில் அவங்களே வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் அவங்களே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. பட் கொடுக்காத விஷயம் வந்து என்னென்னா, இந்த மீட்டர் ஸ்கேலோட மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆக போகிற இடம் 50 சென்டிமீட்டர். சின்ஸ் திஸ் இஸ் அ மீட்டர் ராட், ஒரு மீட்டர் ராடோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் வெயிட் ஆட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இது லெஃப்ட் சைடு இழுக்க போகிறது 2 பேர், 50 × 30, x × 30. சரியா? x × 20. ஓகேவா? ரைட் சைடில் புல் பண்ண போகிறது ஒரே ஒருத்தர் தான், இந்த 200 × 25. பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், சம் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கிளாக் வைஸ் மூமெண்ட். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபைனா? ஓகே சார், எந்த லெசனில் இருந்து மேக்ஸிமம் நியூமரிக்கல்ஸ் வரும்? ஐ வுட் சே எலக்ட்ரிசிட்டி, கேலரிமீட்டர், லென்ஸ், இதுலேருந்து வரும். இந்த 3த்துலேருந்து வரும். உங்களோட மொத்த ஸ்கூலுமே இங்கே இருக்கா? எந்த ஸ்கூலு? குரூப்பில் லிங்க் அமிச்சிட்டிங்களா? குரூப்பில் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேனே பிரதோஷ், சொல்லிட்டேன். வேர் டஸ் 30 கேம் ஃப்ரம்? ஃபால்கோ. 30 வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, சி பேலன்ஸ் பண்ணது 40 சென்டிமீட்டர். சரியா? ஐ மீன் சாரி, அந்த வெயிட் தொங்க விட்டது 40 சென்டிமீட்டர். மீட்டரோட பேலன்ஸ் பண்ணது 70 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இந்த 70க்கும் 40க்கும் நடுவில் இருக்க அந்த கேப் தான் வந்து டிஸ்டன்ஸ். சரியா? நடுவில் இருக்க அந்த கேப் தான் டிஸ்டன்ஸ், 30 சென்டிமீட்டர். ஓகேவா? சிசினா கியூபிக் சென்டிமீட்டர், அது ஒரு யூனிட். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சார் 20 எங்கேருந்து வந்துச்சு? நிஷா, அதே தான்மா, 50 சென்டிமீட்டரில் பேலன்ஸ் ஆகிட்டு. 50 சென்டிமீட்டரில் மீட்டர் ராடோட வெயிட் இருக்கும், 70 சென்டிமீட்டரில் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கேப் பிட்வீன் 50 and 70, 20 கியூபிக் சென்டிமீட்டர். சிசினா கியூபிக் சென்டிமீட்டர். ஓகே ஃபைனா? எஸ்டிஏ செங்கல்பட்டு. ஓகே ரைட் ரைட். ஓகே ஃபைன் ஃபைன். ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி படிக்கிறதா? இப்போ தான் நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 இது சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதை பார்த்துட்டாலே போதும். சார், நான் டிகிரி செல்சியஸ் பற்றி கேட்டேன், டெம்பரேச்சர் பற்றி இல்லைம்மா. அந்த கொஷினோட ஆன்சர் அதுதானே, விச் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் அப்படின்னும் போது வி கோ ஃபார் ஸ்டீம் தான். செல்சியஸா? அது சிசின்னு இருந்துச்சே. பட் எனிவே சேம் தான். 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர், 100 டிகிரி செல்சியஸ் ஸ்டீம், அதானே? போத் ஆர் சேம் ஒன்லி. சரியா? 100 டிகிரி செல்சியஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வென் கம்பேர் டு ஸ்டீம் கம்மி தான். சரியா? ஸ்டீம் வந்து ரொம்ப கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், மாலிகுல் மூமெண்ட் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், ரேண்டம் ப்ரௌனியன் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரௌனியன் மூமெண்ட் வந்து மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ படிக்க மாட்டீங்க, 11th 12th படிப்பீங்க. சரியா? அது வந்து நம்ம கையில் படுது அப்படின்னா இட் வில் காஸ் மோர் இரிட்டேஷன். இட் கேன் ஈஸிலி பெனட்ரேட் ஆல்சோ. ஓகே ஃபைனா? சார்ஜ் எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரில, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒரு இந்த சம் இது. சரியா? ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் எனர்ஜி பவர் கேட்டிங்க இல்லையா, அந்த சம் இது.
ஒரு வாட்டி क्वेश्चन பாருங்க work energy power கேட்டிங்கல்ல same sum what is the force applied அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க what is the force applied ஓகேவா what is the energy first பாருங்க what is the energy சரியா 6.4 கிலோ ஜூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அப்போ எனர்ஜி இஸ் வாட் எனர்ஜி வந்து நம்ம ஜூல்ஸில் மாற்றிக்கலாமா பிகாஸ் வந்து நம்ம சம் போடும்போது எப்போவுமே ஜூல் வச்சு தான் போடுவோம் கிலோ ஜூல் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ஆன்சருக்கு தான் சம் போடும்போது ஜூலாக மாற்றிக்கிறது தான் ஈஸி சரியா ஓகே ஸோ 6400 ஜூல்ஸ் ஓகேவா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஓகேவா ஒரு 6400 ஜூல்ஸ் நம்ம வச்சு புஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாடி 64 மீட்டர் போயிருக்கான் 64 மீட்டர் போயிருக்கு டைம் டேக்கன் சரியா டைம் டேக்கன் இஸ் வாட் 2.5 செகண்ட்ஸ் சரியா ஓகே ஸோ வி ஹாவ் எனர்ஜி வி ஹாவ் டிஸ்டன்ஸ் வி ஹாவ் டைம் ஸோ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் விஷயம் சரியா ஓகேவா ஒர்க் டன் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஒர்க் டன்னும் எனர்ஜியும் ஒன்று தான் ஒர்க் டன் ஃபார்முலா கமான் லோடு ஜிஎஃப்ல இருக்கணுமா இல்லை கேஜிஎஃப்ல இருக்கணுமா சார் கொஷினில் எல்லாமே காரணியம் எல்லாமே வந்து ஜிஎஃப்ல இருந்துச்சுன்னா விட்டுருங்க எல்லாமே கேஜிஎஃப்ல இருந்தால் விட்டுருங்க சரியா ஏதாச்சும் ஒன்று ஜிஎஃப்லேயும் இன்னொன்று கேஜிஎஃப்ல இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க சரியா எதர் மொத்தத்தையும் ஜிஎஃப்காகவும் இல்லை வந்து மொத்தத்தையும் கேஜிஎஃப்காகவும் மாற்றிக்கணும் சார் ஹவு டு பாஸ் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் சார் நீங்கள் லைவில் இருக்கிறதே பாஸ் ஆகிறதுக்கான அறிகுறி தான் சார் சரியா யூ ஆர் வெரி கன்சர்ன்ட் அபவுட் யுவர் மார்க்ஸ் தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் ஸோ யூ வில் பாஸ் டோன்ட் வரி ஓகேவா நம்ம அந்த சாய்பாபா டெக்னிக்கே ஃபாலோ பண்ணலாம் இந்த லைவ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே சூப்பர் மார்க்ஸ் வாங்கிடுவீங்க அவ்வளோதான் ஓகே வில் ஃபாலோ த யூனோ சில விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம்ல பிளைண்டாக முட்டினா கொம்பு முளைக்கும் அந்த மாதிரி லைவ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே நல்ல மார்க் வாங்குவீங்க டோன்ட் வரி காட் பிளஸ் யூ எஸ் கரெக்ட் ஓகேவா ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா ஃபைனா ஸோ ஆக்சுவலாக இதுவும் எனர்ஜியும் சேம் தான் இதுவும் எனர்ஜியும் சேம் தான் சரியா இப்போ எனக்கு என்ன தேவை ஃபோர்ஸ் தான் தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கீழே கொண்டு வந்துடலாம் சரியா ஸோ அப்போ இங்கே என்ன வரும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ எனர்ஜியோட வேல்யூ என்ன 6400 பை 64 கேன்சல் பண்ணிங்கன்னா 100 வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த சம்மில் நியூமரிக்கல்ஸ் அதிகமாக போட்டு பார்க்கணும் அப்படி கேட்டால் நான் என்ன சொல்வேன் பை 1000 இல்லைப்பா இன்டூ 1000 இல்லை இப்போ யூனோ இப்போ கிலோ ஜூல்ஸ் இன்டூ 1000 கரெக்ட் ஃபைனா கமான் 64 சாரி மை மிஸ்டேக் 640 தான் வந்திருக்கும் சரியா into 1000 yes Newton correct Newton சரியா force is measured in Newton energy is measured in joules distance is measured in meter time வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக கொடுத்தது சரியா டைம் வந்து இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்ல அதுக்காக கொடுத்தது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரியா ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க சரியா ரொம்ப சிம்பிளாக பொட்டென்ஷியல் எனர்ஜியை பற்றி அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை சரியா பொட்டென்ஷியல் எனர்ஜினா வந்து என்னது எம்ஜிஹெச் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை ½ mv² அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம் சரியா ஸோ நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வரி பண்ண வேண்டாம் சரியா ஓகே ஃபைன் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக இது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ் சார் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்காதீங்க நான் கொடுத்தது நேற்றுலேருந்து நான் கொடுத்த எல்லா சம்முமே போர்டு எக்ஸாம் கொஷினே அதுவும் ரொம்ப பின்னாடியெல்லாம் இல்லை எல்லாமே ரீசெண்ட் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் இந்த மாதிரி தான் நாளைக்கு வரும் அதனால தான் சொல்கிறேன் பயப்படாதீங்க டஃப்பாலாம் வராது இது வந்து இதோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சவன் இந்த சம் போட்டுருவோம் அவ்வளோதான் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஓகேவா ஜஸ்ட் செட் இட்ஸ் இது எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஷின் சரியா வேர்ல்டு வார் 3னால ஆல் பாஸ் போடுவாங்களா சார் வாய்ப்பே இல்லை சார் சுத்தமாக வாய்ப்பு இல்லை சார் 0% சான்ஸ் ஃபைன் ரைட் நீங்கள் பார்க்குற எல்லா ஆணியுமே போர்டு எக்ஸாம் ஆணி தான் எதுவுமே தேவையில்லாத ஆணியே கிடையாது
அதனால் டோன்ட் வரி, நல்லா ஈஸியாக தான் இருக்கும். சரியா? பேப்பர் லீக்கெல்லாம் ஆகலை, ரூமர் பேப்பர் லீக்கெல்லாம் ஆகலை. கமான், புள்ளி சிஸ்டம், நிறைய பேர் புள்ளி கேட்டுகிட்டே இருந்தீங்க. many of you asked about புள்ளி சிஸ்டமோட நேற்றே யாரும் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ forgot the name. சார் எஃபிஷியன்சியும் வெலாசிட்டி ரேஷியோனும் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? 3 டேர்ம் இருக்குல்ல, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், வெலாசிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் we have efficiency. 3 வார்த்தை இருக்குது. கரெக்டாக? மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்னது? லோட் பை எஃபர்ட். சரியா? வெலாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோடு. எஃபிஷியன்சின்றது வந்து என்னது? இந்த MA by VR into 100%. ஓகேவா? இதுதான் இந்த 3 ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கும் வெலாசிட்டி ரேஷியோக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்னா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் நம்ம ஒரு சின்ன வேலை செய்வோம். சரியா? பட் அவுட்புட் பெருசாக வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வந்து அந்த லீவர் வச்சு ஒரு கல்லை இப்படி தள்ளுறோன்னு வச்சுங்க. சரியா? அந்த ஒரு கல்லை வச்சு இப்படி தள்ளுறோம் அப்படின்னும் போது சின்ன எஃபர்ட் போட்டிருப்போம், ஒரு பெரிய பாறை உருளும். அது பேர் தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஒரு சின்ன எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய லோடு நகருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். சரியா? ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னா ஸ்பீடை பற்றி பேசும். சரியா? நீங்கள் வந்து ஓடும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடணும். கரெக்டாக? ஆனால் சைக்கிளில் ஒரு பெடல் அடிச்சிங்கனாலே போதும், அதே நம்பர் ஆஃப் ஜூல்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், வண்டி 10 மீட்டர் போகும். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கெயின் ஆஃப் எனர்ஜி, நம்ம நகரும் போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது இல்லை, அதுதான் வெலாசிட்டி ரேஷியோ. சிம்பிள். ஓகேவா? டயக்ராம் வரைய சொல்லுவாங்களா சார்? டயக்ராம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. கண்டிப்பாக டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. சரியா? தியரி நோ, தியரி டெஃபினேஷன்ஸ்ப்பா, அதில் என்னப்பா இருக்குது? தியரி வந்து தியரி வந்து நீங்களாம் நினைக்கல அப்படின்னா கூட, நான் நேற்றே சொன்னேன்னு நினைக்கிறேன், தியரி வந்து நீங்கள் இந்த 1 இயராக ஸ்கூலில் தியரியை மட்டும்தான் வச்சு ஓட்டியிருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? நியூமெரிக்கல்ஸ் பக்கம் எவனுமே போயிருக்க மாட்டீங்க. போயிருந்தீங்கன்னா வெரி குட். சரியா? எல்லாமே தியரி வச்சு தான் ஓட்டியிருப்பீங்க. டெஃபினேஷன் வச்சோம், டெரிவேஷன் வச்சோம், கதையை வச்சோம். ஓகேவா? த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. இந்த தியரி வச்சு தான் ஓட்டியிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் த டைம் ஃபார் தியரி, இட்ஸ் டைம் ஃபார் சம் ரியல் பிரெயின் திங்ஸ். ஓகே, லாஸ்ட் சம் ஃபார்முலா வந்து வெறும் ஃபார்முலா தான் பாருது. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதான். இது வந்து ஃபார்முலா. ஓகே, புள்ளி சிஸ்டம் வெலாசிட்டி ரேஷியோ நான் கொடுத்துருக்கேன். சரியா? வெலாசிட்டி ரேஷியோ நானே கொடுத்துட்டேன். VR இஸ் ஈக்குவல் டு வாட்? VR இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி நானே கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ VRன்னா என்னது? வாட் இஸ் VR? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எஃபர்ட் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லோட். வெலாசிட்டி ரேஷியோ நானே கொடுத்துட்டேன். சரியா? is used to load off through a vertical height of 15 meter. அந்த லோடு எவ்வளோ உயரம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த லோடு. சரியா? அந்த லோடு வந்து எவ்வளோ உயரம் வந்திருக்கு, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோடு இஸ் வாட்? 15 மீட்டர். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் தான் கேட்டிருக்கான். 15 into 4 என்ன வந்திருக்கும்? 60 மீட்டர். இங்கே மீட்டர் யூஸ் பண்ணதுனால நானும் இங்கே மீட்டர் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, ஃபாஸ்ட்டாக தான்டா போடுறேன் அஜய், ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட் ஒன்லி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒர்க் டன் இப்போ தானே பார்த்தோம், யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டிங்க, திருப்பியும் கவனிச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பாருங்கள். ஒர்க் டன் இஸ் வாட்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? ஃபோர்ஸ் வந்து என்னது? வாட் இஸ் த ஃபோர்ஸ் கிவன்? ஃபோர்ஸ் இஸ் 50 இல்லையா? the effort required is 50 இல்லையே? just a minute. 50 இல்லை நம்ம KGFல இருக்குது. சரியா? the effort required is load of 175. work done by the effort தான் கேட்டிருக்கான் இல்லையா? சரியா? effort வந்து 60 இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 60 தான். ஃபோர்ஸ் வந்து என்னது? இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகே, இங்கே இருக்க எஃபர்ட். சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் த ஒர்க் டன் பை த எஃபர்ட்னு கேட்டிருக்கான். கரெக்டாக? பட் இது KGFல இருக்குது. சரியா? நாம் வந்து ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஃபோர்ஸை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம்? சரியா? ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டனாக மாற்றணும். சரியா? ஹவு டு வி டூ தட்? இது கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ 50 அதான் எஃபர்ட்டோட லோடு. சரியா? 50 into 10.
50 into 10 என்ன வரும் 500 நியூட்டன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 60 சரியா ஸோ 5 6 ஸோ 30,000 ஒர்க் டன் இஸ் எனர்ஜி ஜூல்ஸ் ஓகேவா ஓகே சார் ஏன் 50 into 10 போட்டேன் அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான் ஒர்க் டன் பை த எஃபர்ட்னு கேட்டிருக்கான் சரியா எஃபர்ட்டில் வந்து வாட் இஸ் த ஃபோர்ஸ் 50 ஆனால் அது கேஜிஎஃப்ல இருக்குது நான் நியூட்டனாக மாற்றணும்னா ஐ ஷுட் மல்டிப்ளை பை ஜி சரியா ஸோ 50 into 10 வந்து ஃபோர்ஸாக மாறிடும் 500 நியூட்டன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எஃபர்ட்டுக்கு சரியா ஸோ 30,000 எஸ் ஃபோர்ஸாக கேட்டானா கன்வெர்ட் பண்ணும் சரியா இப்போ அடுத்து பாருங்கள் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்க்கு நான் மாற்ற தேவையில்லை மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன லோட் பை எஃபர்ட் கரெக்டாக லோடோட வெயிட் என்ன 175 kgf சரியா இங்கே லோடு எனக்கு ஃபோர்ஸ்ன்னு கொடுக்கல எனக்கு ஃபோர்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா எஃபர்ட்டோட வெயிட் என்ன 50 கிராம் ஃபோர்ஸ் சரியா அவ்வளோதான் இப்போ நான் மாற்ற தேவையில்லை ஆன்சர் 3.5ன்னு வரும் சரியா நோ யூனிட் ஃபார் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ரேஷியோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜூல்ஸ் மழையில் ஜூல்ஸ் எனர்ஜி ஒர்க் டன் இல்லையா எனர்ஜி இல்லையா ஜூல்ஸ் 30 எழுதலாம் சஞ்சனா எழுதலாம் 30 கிலோ ஜூல்ஸ்னு எழுதலாம் சரியா லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கான் எஃபிஷியன்சி கேட்டிருக்கான் சரியா நான் கொஞ்சம் இப்படி தான் கிறுக்குவேன் சரியா எஃபிஷியன்சி கேட்டிருக்கான் எஃபிஷியன்சி இப்படி போடுவோம் இல்லையா மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் கேட்கல வெறும் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்கான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பை விஆர் சரியா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து என்னது 3.5 கரெக்டாக டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ வந்து என்னது 4 அவனே கொடுத்துட்டான் ஸோ 3.5 by 4 சரியா இஸ் ஈக்குவல் டு 0.875 அப்படின்னு வரும் சரியா பர்சன்டேஜில் மாற்றணும்னா 87.5% வரும் again a board exam question 3 mark question சரியா அனாலிசிஸ் கேட்பாங்களா இல்லை டைரெக்டாக கேட்பாங்க அனாலிசிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைப்பா